என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்றது. அந்த தீய சக்திக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும். அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். உன்னை பயமுறுத்தியவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்ற நாள் இதுதான். இதுவெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான். எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டு இருக்கின்றது. இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டு விடுவேனாம்? நிச்சயமாக உடனே ஏதாவது செய்துவிட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய்? எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய்? உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையும், நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே. இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான். இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ, இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை. உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி, இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி, என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி, அம்மா உனக்கு எந்நாளும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே. அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும். உனக்குள் உண்மையும் நேர்மையும், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும். இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள், இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள், இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம். ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே. ஏனென்றால் ஏறக்குறைய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய். என் தங்கமே, இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது.
அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும். என் தங்கமே, உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ, எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ, அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் கட்டாயமான உண்மை. என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா? அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும்? அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேண்டாம். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சர்வசாதாரணமானவள் அல்ல. எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரிய வரும். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளையே, அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டாம். என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் உறுதிவாக்கு தருகின்றேன், உனக்கானது உன் கைகளில் தருகின்றேன் என்று. ஆனால் நான் சொல்லும்போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். என் குழந்தை, எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா துரோகத்தை சந்தித்த பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த துரோகத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என்று முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு. இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. தீய சக்திகள் உன்னை சுற்றி வருவதற்கு உனக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனைகளும் உனக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சரியாக இருந்துவிட்டது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வருந்தாதே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை நடத்தி தருவேன். நீ இந்த தீய சக்தி நம்மை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாயானால் எப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வருகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம், நம்மை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றது என்று. இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கின்றது என்று நீ அந்த நொடி புரிந்து கொள்ளலாம். எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து நில். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ எதற்காகவும் இனி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் குலதெய்வம் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை முடக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை இங்கு பலர் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
வருகிறார்கள். இந்த தாயானவளின் கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்படி என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். அந்த மனமகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து காண்பதற்காகத்தான் இன்று உன்னுடைய தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்தது. சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிலர் உன் மீது கண்திருஷ்டியினை வைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் உன்னை முடக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் உன்னை கண்டாலே நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றாயா என்பது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அதையும் தெளிவாக தலையாட்டி கேட்பார்கள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்து கொண்டே உன்னிடத்திலேயே நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்தவர்கள் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் புரியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய். நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா? நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா? நமக்கு செய்வினைகளை செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் அவ்வளவு ஏராளம். நீ அதிலிருந்து உன்னை அப்படியே வாழ்க்கை புரட்டி போட்டு ஒன்றன் பின் ஒன்று மீள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராமல் உன் குலதெய்வம் நான் அதனை புரட்டி போட்டு விட்டேன். என் தங்கமே, நீ ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்து ஒன்று போனால் அடுத்தது என்று ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அதே நேரத்தில் எல்லாம் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து விடுபட்டு சென்று விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படியானால் இதற்கு ஒரு முடிவினை நாம் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த தொடங்கினேன். அந்த நேரத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன். இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னோடு இருக்கின்றவர்கள், நல்லபடியாக பேசிக்கொண்டு இருக்கின்றவர்கள், உன்னோடு நல்லபடியாக பேசி சிரிக்கின்றவர்கள். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கிவிடலாம் என்று நினைத்தபோதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது. அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன செல்கின்றதோ அதை செய்கின்றார்களோ. அதை தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம், அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கின்றது என்பதனை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். என்பது போல நாம் எக்கேடோ கெட்டுப்போனால் நமக்கென்ன என்று இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நான் யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவர்கள் உன்னை முடக்க நினைத்தது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருப்பதனால் இந்த தாயானவள் அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும். அவர்கள் செய்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, நீ நினைப்பது போல அல்ல. பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம்.
அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து இப்பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அப்படி நினைத்ததால் தானே இன்று இந்த தாயானவளினுடைய கைகளால் நம் வாழ்க்கையில் அப்படி இருந்ததால் தானே நமக்கு திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர்களின் தலையீடு நிச்சயமாக இருக்காது. அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் யாருக்கும் வந்துவிடாது. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா? நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா? அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அல்லவா? என் தங்கமே, இன்று அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள். அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்திவிட்டேன். என்னதான் இந்த தாயானவள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு ஆசைகளை ஒருபொழுதும் வழங்கவில்லை. அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனும் அவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாக அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்றால் இனி வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழித்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பதும் ஒரு தொழிலா? இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலேயே இருந்து விடலாம் என்றுதான் உன் அம்மா எனக்கு கோபம் வருகின்றது. என் தங்கமே, இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இவர்கள் செய்த தவறுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள்? ஆனாலும் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கின்றது என்றால் அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? என் தங்கமே, அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, நீ யாரையும் வஞ்சிக்காதே. யார் மனதையும் நோகடிக்கும்படி நீ பேசிவிடாதே. அவரவர்கள் செய்ததற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். அவரவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதற்கு அவர்களே பொறுப்பெடுத்து கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ததற்கான பொறுப்பினை நான் எடுத்து கொள்கின்றேன். என் தங்கமே, அவர்களை திருத்தி நல்வளப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கட்டுக்குள் இன்று வந்து நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை எண்ணி என்னிடத்தில் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களை காப்பது